Okay, Darwin Heat Academy டாபிக் உயிரிழகம் அதை பற்றி எக்ஸ்பிளைன். இது வந்து இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்னியில் 45 கொஸ்டின், விலங்கியல் 45 கொஸ்டின். ஓகே, அதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன். ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் 4 மார்க். இப்போ 38 லெசன் இருக்குது, பயாலஜியில் 38 லெசன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாட்னியில் வந்து 45 கொஸ்டின், 180 மார்க்கு. விலங்கியல் பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், 180 மார்க், 360 மார்க். சரிங்களா? அதான் அதோடைய மெயின். அதில் ஒவ்வொரு லெசனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இவ்வளோ மார்க்னு ஒரு இது இருக்கும். வந்து என்சிஆர்டி இது பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் 4 மார்க் கன்ஃபார்மாக. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 15 பக்கம், ஒரு 10 பக்கம் 12 பக்கம் இருக்கும். லைன் பை லைனாக நீங்கள் படிக்கும்போது லைன் பை லைனாக ஒரு 2 லைன் படிச்சுனா என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். நீங்களே கிரியேட்டிவ் நோட்ஸ் எடுங்க. இதுதான் முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் முக்கியம். எவ்வளோதான் மற்றவங்க எடுத்தாலும் நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஒரு ப்ரீஃபாக கொடுக்குறேன். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா உயிரிழகம் இந்த சாப்டர்லேருந்து நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் உண்டு, 4 மார்க் இஷ்யூ. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உயிரிழகத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஐடியா. அது வந்து இன்ட்ரோ அண்ட் கண்டென்ட்டு, கன்க்ளூஷன், ப்ரீஃபாக சம்மரைஸ் பண்ணுறேன். மைண்ட் மேப்பிங் அப்படிம்பாங்க. இது பாடத்தில் உங்கள் மைண்டில் என்ன வரணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னென்ன மாதிரி இன்சியாட்டிக் ரெடியாக வருது, என்னென்ன மாதிரி கேள்விலாம் இருக்கும், அதை பற்றி தான் ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சாப்டரை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உயிரிழகம். ஓகே, இன்ட்ரோடைய நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீஃப் கொடுத்துருக்கேன். ஆனால் இனிமேல் லெசன் கரெக்டாக எடுக்க போகிறேன். 1 by 1 ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். இன்றைக்கி ஜூலை பிறந்துச்சா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 10 மாதம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மே மாதம் கன்ஃபார்ம் எக்ஸாம். அது 10 மாதம் நம்ம எவ்வளோ முடியுமோ ஃபுல்லாக லெசன். பாட்னி, சுவாலஜி 45, 80, 160 மார்க்கு. ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், 180 மார்க்கு. கெமிஸ்ட்ரியில் 40 கொஸ்டின், 180. ஓகேங்களா? மொத்தம் எல்லாத்தையுமே 720 மார்க் நம்ம தரவாக 10 மாதத்தில் ரிவிஷன் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், இது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு நீட் டெஸ்ட் கோச்சிங் ஆரம்பிக்கணும். அது முதல்ல நான் சாதிக்கிறேன், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க. அதுதான் மெயின் நோக்கம். திருச்சியில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1,40,000 கட்டுறாங்க ஃபீஸ் 2 டேர்மாக. அதில் எல்லாமே ஜெயிக்கிறாங்களா இல்லையே, அந்த குறையை வந்து நம்ம அரியலூரில் போக்கணும். அடுத்த வருஷம் நீட் அகாடமி பெஸ்ட் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஒரு டீம் ஒர்க்காக ஆரம்பிக்கணும். நானே எல்லாமே பண்ண முடியும். நான் முதல்ல சாதிக்கணும். இந்த வருஷம் பக்காவாக என் சேனல் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் வந்து டீம் ஒர்க்காக பண்ணலாம் பிளான் இருக்குது. அதான் மெயின் எய்ம். சரிங்களா? நானும் இந்த வருஷம் அட்டன் பண்ணுறேன். இது எவ்வளோ இதுக்கு என்னதான் இருக்குது, மேட்டர் எப்படி புரிஞ்சுட்டு, எப்படி டிப்ஸ், எப்படி ஸ்ட்ரெஸ்லாம் படிக்கிறது, அதான் அந்த கான்செப்ட்டு. நம்ம நீட்டு கோச்சிங்குடைய பிளானு. மேலே தமிழ் மீடியம் பசங்க, கவர்மெண்ட் 7.5 பசங்க முதல் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலு, அப்புறம் சிபிஎஸ்சி. நம்ம இது மேக்ஸிமம் நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படிக்கணும். என்சிஆர்டி இது வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? என்சிஆர்டி சிலபஸ் தர இந்தியா கூட அது ஒரே சிலபஸ் தான். சரிங்களா? நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் வரும். எங்கள் நீட்டை பற்றி இந்த வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக தான் அவங்கள சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஸராக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ எளிமையாக 4 சப்ஜெக்ட் நான் 10 வருஷம் எடுக்கிறேன். நான் அட்டன் பண்ணுறேன். அடுத்த வருஷம் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேரை போட போகிறோம். முதல்ல நான் என்ன அதை கரைச்சி குடிச்சா தான் அடுத்த வருஷம் அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும். நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும், இன்னும் பசங்களை எப்படி எப்படி கோச் கொடுக்கலாம், அதுதான் நம்ம எய்ம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஏர்னஸ்ட் மேயரை பற்றி, அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், ஜெர்மனியில் பிறந்தது, என்னென்ன அவார்டு வாங்கினார், அவர் என்ன ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணார், எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணார். சரிங்களா? அவர் எந்தெந்த இது அவார்டெலாம் வாங்கினார், அதை நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி அழகாக எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்ட்ரோடே சொல்லியிருப்பேன். அடுத்தது உயிர் உலகத்தில் பார்த்தா லட்சக்கணக்கான உயிர்கள் வாழுது. அதில் 460 கோடி உயிர். ஓகேங்களா? அதில் வந்து 460 கோடி உயிர்கள் இந்த உலகத்தில் வாழுது. நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதுதான் முக்கியமானது. 4.8 பில்லியனா? ரைட், எஸ். நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுங்க. ஒரு நான் ப்ரீஃபாக ஐடியா கொடுக்க முடியும். அடுத்த வருஷம் நம்ம ப்ராஜெக்ட் வச்சு பண்ணலான்னு இருக்கோம். பட் என்னால் முடியுது சிலபஸை உடச்சி இது என்னதான் தெரிஞ்சுக்கணும். அதான் மெயின் நோக்கம். சரிங்களா? அதை பற்றி அடுத்ததில் வந்து அடுத்து வாழ்க்கை, லிவிங். ஓகே, வாழ்க்கையை பற்றி என்ன, துண்டாதல் நிகழ்வுனா என்ன, வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன, முதல்ல 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாழும் உலகத்தில் உயிரினங்களுடைய பல வகைகள், பெயரிட முறை என்ன, இருசொல் பெயரிட முறை என்ன, இருசொல் பெயரிட முறையின் விதிகள் என்ன, வகைப்படுத்தல் மற்றும் வகைப்பாட்டியல் என்ன, சாதாரண பெயர்கள், முறைப்பாட்டியல், வகைப்பாட்டு பிரிவுகள். ஓகே, தேர்ட் சரி இதிலேயே பிரிவு, வகைப்பாட்டு படிநிலை, டாக்ஸானா என்ன. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடியது. வகைப்பாட்டினுடைய பிரிவுகள், சிற்றினம் என்ன, பேரினம் என்ன, குடும்பம், வரிசை, வகுப்பு, பிரிவு, தொகுதி,
உலகம் ராஜ்யம் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசிக் நாலேஜ் புரியுற மாதிரி சொல்கிறேன். வகைப்பாட்டு கருவிகள் இது முக்கியம். ஹெர்பேரியம் என்ன, உலகில் காணப்படும் முக்கிய ஹெர்பேரிய அமைவிடங்கள் எங்கே இருக்குது, தாவரியல் தோட்டங்கள் எங்கே இருக்குது, புகழ்பெற்ற தாவர தோட்டம் எங்கே இருக்குது, அருங்காட்சியகம் விலங்கியல் பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குது, வகைப்பாட்டினுடைய திறவுகள் என்னென்ன, ஃப்ளோரானா என்ன, மோனோகிராஃப் என்ன, கையேடுகள் என்ன, அச்சிடப்பட்ட வகைப்பட்ட கருவிகள், இது ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, எவ்வளோ முக்கியமாக நீங்களும் ஓனாக உட்காந்து ஒரு நோட்ஸ் எடுத்து தனியாக நோட்ஸ் எடுத்து வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா படிக்க மறந்துடும். வீக்லி ரிவிஷன் இருக்கணும், மந்த்லி ரிவிஷன் இருக்கணும். அப்போ தான் மைண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணணும். ரிலாக்ஸாக படித்தா ஸ்டோர் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு முறை படித்தா மறந்துடும். அது வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் ஒரு ஹிண்ட்ஸ் எடுங்க இந்த சாப்டர் வச்சு. ஓகேங்களா, முதல்ல வாழ்க்கைங்கிறது லிவிங். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உயிரினங்களை வந்து வாழ்றதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இப்போ மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அற்புதமானது. சுயமாக உணர்றதுல ஒரு முக்கியமான உயிர் மனிதன். ஓகேங்களா, அப்போ உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சை, பாக்டீரியாக்கள் நிறைய வாழ்றது உயிரினங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கு. லிவிங் ஆர்கானிசம் உயிரில் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. அதிலே ஒரு செல் உயிர், இரு செல் உயிர், பல செல் பிரிக்கிறாங்க. ஒரு செல் உயிரினா ஓகே, அதில் பல ப்ரோகேரியட், ஈக்குவரேட்ல தனித்தனியாக வரும். அதை அடுத்து பார்க்கலாம். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னென்னா உயிரினங்கள் வந்து உலகத்தில் வாழ்றதுக்கு வந்து வளர்ச்சி, அதான் அது வந்து உயிருக்கு வாழ்க்கை இனப்பெருக்கம் பண்ணணும். அப்போ தான் அது வாழ்க்கைக்கு கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, அதோட பண்பு அடிப்படையில் அந்த வாழ்க்கையை பற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா, இனப்பெருக்கம் நடக்கும், வளர்ச்சி நடக்கும், உள் உணர்ச்சியில் வளர்ச்சி நடக்கும், தாவரம் பார்த்தா உட்பகுதியில் வளர்ச்சி நடக்கும், ஆயுள் பூரா நடக்கும். விலங்குகள் பார்த்தா குறிப்பிட்ட வயசு, மனுஷனை பார்த்தா 20-21 வயசுல வளர்ச்சி நின்றுடும். அது இதுதான் விலங்குகளுக்கு வந்து குறிப்பிட்ட வயது வரையும் தாவரங்களை வாழ்க்கை பூரா நடந்துகிட்டே இருக்கும், உள்பகுதியில் நடக்கும். சரிங்களா, அதை பற்றி வாழ்க்கை பற்றி ஒரு எளிமையாக சொல்லியிருக்கிறது. நீங்களும் ஹிண்ட்ஸ் எடுங்க. துண்டாதல் நிகழ்வு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட்டு ஹைரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் உருவாக்கம். மொட்டு வந்து எப்படி உருவாது. சரிங்களா, அதுமாதிரி ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிட்டு இப்படி ஈஸ்ட்டு ஹைராவில் பார்த்தீங்கன்னா மொட்டை வந்து எப்படி உருவாது அப்படி தனியாகவே போட்டிருப்பாங்க. இதான் மொட்டுகள் உருவாக்கம். அடுத்து பிளானரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து உடஞ்சி தலை வந்து உடஞ்சி தனியாக உடம்பு தலை புதுசாக உருவாகும், வால் உடஞ்சி தலை உடம்பு புதுசாக உருவாகும். இது வந்து மறு உருவாக்கம். அதை பற்றி ஃபுல்லாக துண்டாதல் நிகழ்வும் வரும். அதை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா, வளர்ச்சிகள் மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் அப்படிம்பாங்க. இதில் வளர் மாற்றம்னா அனபாலிசம், கேட்டபாலிசம்னா ஓகே சிதை மாற்றம். வளர் மாற்றம்னா நீரும் ஹைட்ரஜன் சேர்ந்து வந்து ஒரு இது உருவாகிறது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து உருவாது வளர்ச்சிதை மாற்றம். அதாவது குளுக்கோஸ் சர்க்கரை உருவாது வந்து வளர்ச்சிதை மாற்றம். வேதிப்பொருள் சில பொருள் சேர்ந்து அதுதான் வளர்ச்சிதை மாற்றம். ஒரு பொருள் உருவாச்சுன்னா ஒரு பொருள் வந்து பெரிய பொருள் உடைஞ்சு சின்ன சின்ன உடைஞ்சுன்னா அது வளர்ச்சிதை மாற்றம், அனபாலிசம். அது கேட்டபாலிசம்பாங்க. வளர் மாற்றம்னா என்ன, வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடலில் நிறைய வேதிகள் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றது நிறைய மாற்றம் நடக்குது. எல்லா உயிரிலுமே வேதி மாற்றம் நடக்குது. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். வளர்ச்சிதை மாற்றம் வாழும் உயிரில். ஓகே, உயிரிழத்தில் தான் அந்த வாழ்வது. வாழும் உலகத்தில் உயிரினுடைய பல்வகைமை பெயரிடும் முறை. இப்போ உலகத்தில் லட்சக்கணக்கான உயிர் வந்து நாள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வகைப்படுத்தினாலும் நாம வச்சு முடியலாம், கஷ்டம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு தான் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அரிஸ்டாட்டில் வந்து பாரம்பரிய வகைப்பாட்டின் தந்தை, நவீன உலகத்தில் வந்து கரோனஸ் லினேஸ் வந்து பெயரிடும் முறை கண்டுபிடிச்சிருவார். 2 பெயரிடும் முறை கண்டுபிடிச்சிருவார், பேரினம் சிற்றினம். அது வந்து பேரினத்தை வந்து எப்படி எழுதணும், இருசொல் பேரினுடைய கண்டுபிடிச்சிருவாருன்னா கரோனஸ் லினேஸ். அப்புறம் நவீன வகைப்பாட்டின் தந்தை. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இருசொல் பெயரிடும் முறையின் விதி, அதில் சில விதிகள்லாம் இருக்குது. இப்போ வந்து பேரினத்தை வந்து பெரிய கேப் லெட்டரில் எழுதணும், சிற்றினத்தை வந்து ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கணும். இப்போ மாஞ்சிபுரா இண்டிகா, மாமத்துக்கு வந்து தவறின் பேர். மாஞ்சிபுரா கேபிட்டல் எம்னு ஆரம்பிக்கணும், இண்டிகாவில் வந்து ஸ்மால் லெட்டர் ஆரம்பிக்கணும். விதிகள் முடிக்கும்போது அதனுடைய ஆசிரியர்கள் லீன். இப்போ வந்து மாஞ்சிபுரா இண்டிகா லீன்ங்கிறது லினேயஸ் குறிக்கிறது. அதுதான் சில விதிகள் இருக்குது, இருசொல் பெயரிட முறை விதிகள். ஓகேங்களா, இருசொல் முறை அறிமுகப்படுத்துகிற யாருன்னா கரோனஸ் லினேயஸ் தான். ஓகேங்களா, வகைப்படுத்துதல் மற்றும் வகைப்பாட்டியல். வகைப்படுத்துறதுனா எல்லா உயிரினும் வந்து ஒரு வகைப்படுத்தி வைக்கணும். வகைப்பாட்டு பிரிவுகளுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பண்பு கீழே கொண்டு போகணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் மாமூசுக்கு. ஓகே, சாதாரண பெயர்கள் முறைப்பாட்டியல் சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து படிப்படியாக சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போவாங்க. அப்போ தான் வந்து நம்ம அதை வந்து மற்றவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது யூஸாக இருக்கும். சரிங்களா, இதான் வந்து வாழும் உலகத்தில் உயிரினுடைய பல வகைமை. வகைப்பாட்டு பிரிவுகள் பார்த்தோன்னா வகைப்பாட்டு படிநிலையும் பிரிக்கிறாங்க. டாக்ஸான் அப்படிங்கிறது வகைப்பாட்டு ஓகே வகைப்பாட்டியல். டாக்ஸான் அப்படின்னா வகைப்பாட்டியல், வகைப்பாடு மற்றும் வகைப்பாடு அப்படிங்கிறது.
டாக்ஸான். டாக்ஸான் அப்படின்னா வகைப்பாட்டியல், வகைப்பாடு அப்படின்னா டாக்ஸான். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வகையாக இது பண்ணுறது தான் டாக்ஸான். அடுத்தது சிட்ரினான் பேர் நான் ஸ்பைசஸ் இங்கிலீஷ், அதை வந்து பார்க்கலாம் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனில். அதில் வந்து வகைப்பாட்டின் பிரிவுகள் மொத்தம் 7 இருக்கும். ஏறு வரிசையில் சிற்றினத்தை ஆரம்பித்து உலகத்தை முடித்தா ஏறு வரிசை, சின்னதுலேருந்து கீழே வந்து மேலே போகுது. இறங்கு வரிசைனா மேலேருந்து கீழே வந்தால், சிற்றினத்துலேருந்து உலகத்தில் முடிஞ்சால் இறங்கு வரிசை. ஏறு வரிசை அப்படிங்கிறது உலகத்துலேருந்து சிற்றினம் மாதிரி போச்சுன்னா அது இறங்கு வரிசை. சிற்றினத்துலேருந்து உலகம் மாதிரி இப்படி போச்சுன்னா அது ஏறு வரிசை. மேலேருந்து கீழே வச்சுன்னா அது வந்து இறங்கு வரிசை. இது வந்து ஏறு வரிசையில் சொல்லணும்னா சிற்றினத்துலேருந்து உலகம் வரை ஓகேங்க 7 ஸ்டேஜ் இருக்கும் வகைப்பாட்டின் பிரிவுகள். ஓகேங்களா, இது ஒவ்வொன்றும் நீங்கள் கண்டிப்பாக ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். சிற்றினங்கிறது என்ன, பேரினம் என்ன, குடும்பம் என்ன, வரிசை, வகுப்பு, டிவிஷன், பைலம், உலகம், ராஜ்யம், கண்டிப்பாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக எம்சிக்குள்ள எதிர்பார்க்கலாம் வீட்டில். வகைப்பாட்டு கருவிகள் இப்போ வந்தால் ஹெர்பேரியங்கிறது என்ன, நீங்கள் வந்து 12th நிறையா வந்து தாவரங்களை கலெக்ட் பண்ணி ஹெர்பேரியம் ரெடி பண்ண சொல்லுவாங்க. தாள் எவ்வளோ நீளம் வளர்க்கணும், நீளம் எவ்வளவு 41 சென்டிமீட்டர் ஆகலாம், 21 சென்டிமீட்டர், 16 இன்ச்சு, 16 இன்ச்சு, 11 இன்ச்சு ஆகலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஹெர்பேரிய தாளை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். உலகில் காணப்படும் முக்கிய ஹெர்பேரிய அமைவிடங்கள் எங்கெங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது, லக்னோ, ஹவுரா, டார்ஜிலிங், அது மாதிரி லண்டனில் பார்த்தீங்கன்னா கியூர், ராயல். ஓகேங்களா, தேசிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பாரிஸில் என்ன இருக்குது, அங்கே எவ்வளோ 100 லட்சம் பேர், அதுதான் 60,000. ஓகேங்களா, லண்டன் இருக்கிறது. அடுத்தது இங்கே வந்து கோயம்புத்தூர் இருக்கிறது 2 லட்சம். அடுத்தது ஓகேங்களா, இந்த மாதிரி லக்னோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது கண்டிப்பாக எம்சிக்கு எதிர்பார்க்கலாம். நேமு, ஊர், எவ்வளோ எண்ணிக்கை தாவரம் இருக்குது ஹெர்பேரியன்ட்டு. உலகில் காணப்படும் முக்கிய ஹெர்பேரிய அமைவிடங்கள், தாவர தோட்டங்கள், அதேமாதிரி ஓகேங்களா, தாவர தோட்டங்களுடைய எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஹவுரா, லக்னோ, டார்ஜிலிங், தாவர தோட்டங்கள். அருங்காட்சியகம் இங்கே இருக்குது, மண்டலூர் சூ பார்க் மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி அது நம்ம தெரிஞ்சுக்கணும். விலங்கியல் பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குது, அருங்காட்சியகம் எங்கே இருக்குது, மியூசியம் எங்கே இருக்குது. வகைப்பாட்டின் திறவுகள், ஃப்ளோரானா என்ன, மோனோகிராஃப்னா என்ன, கையேடுகள், அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள். ஃப்ளோராங்கிறது வந்து சில வகைப்பாட்டினுடைய திறவுகோள், சில கீ இருக்கும். சரிங்களா, அதுதான். மோனோகிராஃப்னா அதை எழுதி வச்சுருப்பாங்க, சில பாயிண்ட், அதை வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கையேடுகள் கொடுப்பாங்க, என்னென்ன தாவரம் பேர்லாம் இருக்குது அப்படின்ட்டு கையேடு. ஒரு தாவரத்தில் பேர் ஒட்டி, பொட்டானிக்கல் ஒட்டி இருக்கும், பேர் ஃபேமிலியோட. இந்த மாதிரி சில ஹிண்ட்ஸ் இருக்கும், இதுதான் கீ. ஓகேங்களா, அதாவது இந்த நீங்கள் வந்து தெளிவாக ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இது வந்து ஸ்டாண்டர்டு ரூல்ஸ். என்சிஆர்டியில் என்டிஏவுடைய ரூல்ஸ் முதலில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் 4 மார்க். நீங்கள் தரமாக ஹிண்ட்ஸ் எடுத்து 10 மாதம் டைம் இருக்குது, ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மினிமம் 6 to 8 மணி நேரம் படித்தா பிரித்து மேஞ்சிடலாம். 4 சப்ஜெக்ட்டுக்கும் எழுதுறது கண்டிப்பாக 700, 650 ஈஸியாக எழுத முடியும். நம்ம வந்து பக்காவாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி படிக்கிறது தான் என்னுடைய சேனல் நோக்கம். சரிங்களா, இப்போ நானே ஒர்க் பண்ணும்போது ஏன் உங்களால் முடியாது, அதுதான் மெயின். சரிங்களா, அதெல்லாம் இந்த உயிரிழத்தில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகைன் கன்க்ளூஷன், முடிவு. நம்ம வந்து மைண்டில் என்ன வரணும், இந்த உலகத்தை பற்றி என்னென்ன உயிர் இருக்குது, அதை பற்றி என்னென்ன முறையில் இனப்பெருக்கம் நடக்குது, துண்டாத முறையுது, மொட்டு உருவாக்கம், மறு உருவாக்கம், வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன, வாழுங்குளத்தில் பல வகை பற்றி இப்படி பெயர் இருக்காங்க, கரோனா சிலிண்டர் அசிஸ்டஸ்ட் இப்படி தெரிஞ்சுக்கணும், ஏர்னஸ் மேயர் பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதாவது பேரினா சிட்டினெல்லாம் எப்படி எப்படி பேர் வைப்பாங்க, எப்படி எழுதணும், லித்தாளிக்க முடியல. வகைப்பாட்டு பிரிவுகள், டாக்ஸானா என்ன, அப்புறம் வகைப்பாட்டு பிரிவுகள் 7 பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, வகைப்பாட்டு கருவிகள் என்னென்ன இருக்குது, ஹெர்பேரிய மியூசியம், அருங்காட்சியகம் எங்கெங்கே இருக்குது, பேர், ஊர், இடம், எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது, இதுதான் பிரீஃப். இதான் இந்த உயிரிழவுடைய மைண்டில் நம்ம ஃபுல்லாக டக்குன்னு வரணும். நல்லா புரிஞ்சுட்டு படிங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. படிக்க ரிவிஷன் பண்ண வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு மைண்டில் ரீகாலாகிட்டே இருக்கும், கான்ஃபிடென்ட் அடிக்க முடியும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த இதில் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இந்த சேனலில் தமிழில் வந்து உயிருலகம் அப்படின்னே போட்டு தர்வின் நீட் அகாடமி உயிருலகம் ஓகே லெசன் பேரை போட்டு தமிழ் இது கொடுப்பேன். இங்கிலீஷில் வந்து லிவிங் கோல்டு தர்வின் நீட் அகாடமி லிவிங் கோல்டு லெசன் அப்படின்னு போட்டு அப்படி தான் போட போகிறேன். நீங்கள் தமிழோட போய் பாருங்கள், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். அடுத்து பவர் பாயிண்ட்டு, அடுத்தது ஆன்லைன் கூட வரலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.